நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உச்சியில நேர்கோடு எடுக்கிறோம்னால் இந்த திருவடியில இந்த தலையிலே பெருமானுடைய திருவடிகள் பெற வேண்டும். அதோடு இல்லை, நமக்கு நல்ல உச்சியில் இட்டுக்கிறதுக்கு ஒரு சாந்து இட்டுக்கணுமோ இல்லையோ. இந்த இப்போ சந்தனம் கொடுத்தா சந்தனத்தை இங்கே வச்சுட்டாச்சு, பெருமானுடைய சந்தனம் வச்சுனுட்டோம். குலசேகர ஆழ்வார் இதை போல சென்னி கணியறதுக்கு தேடினார். அமரர் சென்னி பூன்னு சொல்லுவார்கள். அமரர்கள்லாம் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளுடைய சென்னிக்கு புட்பமாட்டம். அவள் தலையில் எதை சூடிப்பாள்னால், கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறைகடலேன்னு பேசுகிறோம். என்னுடைய சென்னிக்கு எது கோலம், எது அலங்காரம்? சென்னிக்கு அலங்காரம் நெத்தி சூட்டிங்கிற ஆபரணம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா பும்சவன சீமந்தத்தின் போது வச்சு கட்டுவாளோ இல்லையோ, ஜடபில்லை ராக்குடியெல்லாம் வச்சு நீண்ட சடையெல்லாம் வச்சு அதில் ஜடையெல்லாம் நன்னா வச்சு கட்டி பண்ணுறாளோ இல்லையோ, அதெல்லாம் சரி. அதுவா கோலம், அதுவா அலங்காரம்னு சொன்னால் இல்லை, அது அலங்காரம் இல்லை. கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறைகடலே, உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகள் இருக்கே, அதுதான் என் சென்னிக்கு கோலம். என் சென்னிக்கு என் தலைக்கு சாத்தின்னு இருக்கிற ஆபரணம். அப்போ அன்னைக்கு சீமந்தோன்னையனை நடக்கிறச்சே அந்த பெண்ணு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த உச்சி வகுடு எடுக்கிறப்போ இந்த உச்சியில் பெருமானுடைய திருவடிகள் படிய வேண்டும். இந்த தலையில் எப்போதான் திருவிக்கிரம பெருமான் அவன் திருவடியை வைக்க போகிறானோ, எப்போ அலங்காரம் நடக்குமோ, குலசேகர ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஏரடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுத்தம் சேவடி செடும் சேரு சேரு செய் தொண்டர் சேவடி செடும் சேரு என் சென்னிக்கு அணிவனேன்னு பேசுகிறோம். என் தலைக்கு அணிஞ்சிக்கிறதுக்கு தூளி தேடின்னு இருந்தேன். ஏதாவது சூர்ணம் கொடுத்தா தானே தலையில் குங்குமம் பொடி கொடுத்தா வச்சுக்கலாம், மஞ்சள் பொடி கொடுத்தா வச்சுக்கலாம். குலசேகர ஆழ்வார் பொடி தேடினார். எந்த பொடி தேடினால், 2 பாகவதன் பகவத் கதையை பேசணுமா. பேசுறதுனா 2 பேரும் அடறானும். இவன் திருவிக்கிரம கதை சொல்கிறான், அவன் ராம கதை சொல்கிறான். கேட்டு கேட்டு கரகரகரான் ஜலமாக கொட்டுறது. கொட்டதுனால கீழே வந்து மணல் இருந்தது, இப்போ கோலம் போட்டிருந்தது. அந்த கோலம்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் சகதி சேரு சகதியமாக போச்சு. குலசேகரர் நேரத்து பெரிய ராஜா அவர், க்ஷத்திரிய ராஜா, கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் குலசேகரன். சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரையும் ஜெயிச்சிருந்தவர். அந்த ராஜா என்னென்னமோ தேடிருந்தார். என்ன தேடுறீர்? தலையில் போட்டுக்கிறதான் தங்க ஆபரணம் தேடுறீரோ? அழுது கீழே சேராக்கி வச்சிருக்கானே, அந்த சேற்றை எடுத்து தான் என் சென்னிக்கணிவனேன்னு சாதித்தார். ஒரு பாகவதன் ஒத்தனுக்கொத்தன் பேசிக்கொண்டு மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர் பேசி அதனாலேயே ஆனந்த கண்ணீர் வடித்து அந்த கண்ணீர் கீழே சேராக்கி வச்சிருக்கோல்லையோ, அதைத்தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஆக வகுடு பிரிக்கிற சமயத்தில் இந்த எண்ணமெல்லாம் இருக்கணும். இது பெருமானுடைய திருவடி நெத்தியில் படணும். அரசமர்ந்தான் அடிசூடும் அரசாக நாம் ஆகணும். நம்ம எந்த ராஜ்யத்துக்கு ராஜாவாகணும்னால் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு அரசனாகணும். கிங்கரன்னா கைங்கரியம் பண்ணுறோம்னா தொண்டு புரிப்போம். தொண்டு புரியறதே பெரிய சாம்ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு நாம் அரசர்களாகணும். அது பட்டம் சூட்டு விட என்ன பண்ணுவா? கிரீட்டம் வைக்க மாட்டா. பெருமானுடைய திருவடிகளையே கிரீட்டமாக சூட்டிடுவாளாம். அதனால் இப்போவும் ஞாபகம் வச்சுப்போம், அந்த பெண்ணுக்கு சீமந்தோன்னயனம் பண்ணச்சே தங்க ஆபரணம் போடுறது மட்டுமா நினைக்க வேண்டாம். தாராளமாக போடுவோம், யாரும் வேண்டாம்னு சொல்ல. இப்போ தங்க ஆபரணம் போடுவோம். அதை விட பெருமானுடைய திருவடியே, நாச்சியாருடைய திருவடியே இந்த தலைக்கு ஆபரணமாக இருக்க வேண்டும்னு அந்த பெண் ஆசைப்படணும். இது யாரோ சொன்னால் மட்டும் போகாது. இப்போ பும்சவன சீமந்தோன்னயனம் நீர் வந்து உபன்யாசம் பண்ணணும்னு யாராவது 4 உபன்யாசங்களை கூப்பிடுவா. நாங்களும் வந்துடுவோம். கூப்பிட்டுருக்கா, தெரிஞ்சவா கூப்பிட்டுருக்காடோ இல்லை, சரி உபன்யாசம் பண்ணணும்னு வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டே இருப்போம். கோலமாமின் சென்னிக்கு உன் கமலமல்ல குரகடலேனால் அவள் ஏதோ பேசிகிட்டு இருந்தாள்னா என்ன பிரயோஜனம் சொல்லு. அப்போ அவர்கள் உள்ளத்தில் இந்த எண்ணம் வரணும். என் தலையிலே விபீஷணன் தலையிலே ராமன் திருவடி வச்சாராமே, பரதன் தலையில் ராமன் திருவடி பட்டுதாமே, சுதாமா ஏதுமில்லாத குச்சேலர் அவர் போய் கட்டி அணைச்சிட்டு கண்ணன் திருவடியை தொட்டாராமே, திருவிக்கிரமன் திருவடி உலகம் முழுக்க தீண்டித்தாமே, அதை போல் அந்த திருவடி நம்ம இந்த நேர்வகிட்டையும் தீண்டணும். பிறக்க போகிற குழந்தைக்கும் அதே போல் திருவடி தீண்டணும் அப்படின்னு தாயார் நினைத்து கொள்ள வேண்டும். இது சீமந்தோன்னயனத்துக்காக. அப்போ கர்ப்பாதானம் பார்த்தோம், அடுத்தது பும்சவனம் பார்த்தோம், 3வது சீமந்தோன்னயனம் பார்த்தோம். இனிமே குழந்தை பிறந்தான் ஜாத கர்மா. குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு அப்போதே தொப்புள் கொடி அறுப்பதற்கு முன்னால் ரிஷி. தொப்புள் கொடி அறுக்கிறதுலாம் அப்புறம், அந்த கொடி அறுப்பதற்கு முன்னாலேயே ஜாத கர்மம் பண்ணி வைக்க வேண்டும். அது பிறக்கும் போதே கர்மா. எதுக்காக அந்த கர்மா பண்ணுறதுனால், இப்போ இந்த குழந்தை பிறந்திருக்கார், நேற்று வரைக்கும் பிறப்பில்லை, கர்ப்பத்தில் இருந்திருக்கார். இதிலேருந்து இன்னும் 12 வருஷம் வரைக்கும் கர்மங்கள் சேராது. ஆனால் கர்மங்கள் தொலையும்.
வித்தியாசம் பார்த்துங்கோ. ஒரு குழந்தைக்கு 12வது வயசு ஆற வரைக்கும் அவர் பண்ணுற நல்லதோ தீயதோ கர்மங்களை சேர்க்காது. ஆனால் கஷ்டப்படும் இல்லையோ, எதோ கஷ்டப்படலாமே, அந்த கஷ்டப்படுறதுனால கர்மங்கள் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்மங்கள் தொலைய போகிறது, ஆனால் கர்மங்கள் சேர போகிறது இல்லை. இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை. 12 வயசுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடையாது. பண்ண ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் கர்மம் சேர ஆரம்பிச்சிட போகிறது. ஆனால் 12 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் இது ரொம்ப நன்னா இருக்கே சுவாமி அப்படின்னா நமக்கு வரவா இருக்கும், செலவே இருக்காது. இப்படின்னா நிறையா சேர்த்து விடலாம் இல்லையோ. இப்போ நம்ம பண்ணுற எந்த தப்பும் கணக்கில் சேராது. ஆனால் என்னென்ன துக்கத்தை அனுபவிக்கிறோமோ கணக்கு குறைஞ்சிட்டே வரும். கர்மங்கள் மட்டும் தொலைஞ்சுட்டே போகும் இல்லையோ. அப்போ இந்த பிறவி ரொம்ப முக்கியமான பிறவி. நாம் பிரார்த்திக்க வேண்டியது, நேற்று வரைக்கும் பிறக்காது இருந்தேன், இன்னைக்கு பிறந்தாயிடுத்து, என்ன ஞானம் வரணும்? நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னெலாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. இது திருமழிசையாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். ஜாதகர்மாவுக்குன்னே பாடியிருக்கார். பாடினதே அதற்காகத்தான். நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அன்னு நான் பிறந்திலேன் அன்று ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீள் வண்ணனை இன்னும் மறப்பனோ ஏழகாள். ஆழ்வாரை பார்த்து நம்ம கேட்டோம், பெருமாள் இப்போ ஞாபகம் வச்சுக்க போறீரா, மறந்துபட மாட்டீரார்னா, என்னைக்கோ நான் மறந்திருக்கணும். ஒன்றும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை இன்னும் மறப்பனோ ஏழகாள். இனிமே மட்டும் மறக்க மாட்டேன், ஏன்னா பிறந்துட்டேன்கிறார் ஆழ்வார். இது ஏற்கனவே சொன்ன முதலாழ்வார்கள் பாட்டு. இப்போ திருமழிசையாழ்வாருடைய பாசுரத்தை பார்த்தா நின்னது எந்தை ஊரகத்து, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி நினச்சிருந்தேங்கிறார் அவர். ஆழ்வார் பிறக்கவே இல்லையா, திருமழிசையாழ்வார் அவதாராலே. அப்போ ஊரகத்தில் பெருமாள் நின்று சேவை சாதிக்கிறார். இதெல்லாம் காஞ்சிபுரம். நின்னதெந்த ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து. பாடகத்தில் பாண்டவ தூதனா பெரிய திருக்கோலத்தோட அமர்ந்துருக்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னு வெக்கனை கிடந்தது, திருவக்காவில் யதோக்தகாரியாக சேனிச்சிருக்கார். நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம். இதெல்லாம் முன்னால் முன்னால் முன்னால். எதுக்கு முன்னால்? பிறப்பதற்கு முன்னால் உண்டாரு. அன்று நான் பிறந்திலேன், அன்னைக்கெல்லாம் நான் பிறக்கவே இல்லை. பிறந்த பின் மறந்திலேன், நான் இப்போ பிறந்துட்டேனோ இல்லையோ, இனிமே மறக்கவே இல்லை. ஏதோ அன்னைக்கு பிறக்கலேன்னு சொன்னீரே, என் பெருமாள் ஊரகத்தில் இருக்கிறச்சே நீ பிறந்தது இல்லையா, அவர் யதோக்தகாரியாக சேனிச்சு இருக்கிறச்சே நீ பிறந்ததே இல்லையாண்ணா. ஞானப்பிறவி அடையலேங்கிறார். ஊனப்பிறவி அடைந்தது இருக்கட்டும், ஊனேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன்னு குலசேகரர் பிரார்த்தனையோ இல்லையோ, இந்த ஊன் பிறவி மாம்ச பிறவி இருக்கிறது இருக்கட்டும், அது தாயார் தகப்பனா நம்ம கொடுத்துருக்கா. ஆனால் ஞான ஜென்மா கரியான் பிரம்மதப்பிதான்னு சொல்லுவார்கள். நமக்கு உடற்பிறவி கொடுத்த தந்தை தாயை காட்டிலும் ஞானப்பிறவி கொடுத்த ஆச்சாரியனுக்கு எப்போதுமே சிறப்பு. இந்த குழந்தை பிறந்திருக்கோ இல்லையோ, அப்போவே நம்ம பிரார்த்திக்கணும், இப்போ பிறந்துடுத்துனால் இது ஞானப்பிறவியாக இருக்கணும். அதான் ஜாத கர்மாவுக்கு முக்கியமான பயன். இது வெறும் ஊனல் பிறவியாக இருக்கக்கூடாது. ஊனப்பிறவினா மாம்ச பிறவி. இது மாம்ச பிறவியாக இருந்தால் போராது, அறிவு பிறவியாக இருக்கணும். திருமழிசையாழ்வார் சொல்லிக்கிறார், ஆம் நான் அறிவு பெற்றேனோ இல்லையோ, அதுக்கப்புறம் இப்போ மாற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அறிவை அடையிற வரைக்கும், நான் அறிவு பிறவி எடுக்கிற வரைக்கும் இப்படி நினச்சிருந்தேன். ஊரகத்தில் நிற்கிறார், பாடகத்தில் உட்காண்டிருக்கார், திருவெக்கால சேனிச்சுருக்கார். இப்போ புரிஞ்சுட்டேன், அவர் ஊரகத்திலையும் இல்லை, பாடகத்திலையும் இல்லை, வெக்காவிலையும் இல்லை. பின்ன எங்கே போயிருக்கார் பெருமாள்னா, நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. அந்தந்த பக்தனுடைய உள்ளத்துக்குள்ளே தான் அவர் நிற்கிறார், நடக்கிறார், சேனிக்கிறார், இருக்கிறார். எல்லாமே பக்தானாம் யத் வபுஷிதஹரம் பண்டிதம் புண்டரீகம் ஆம்னாயானாம் யதவிஜிரோஹ தச்ச மூர்த்தனா ஹராரேஹே என்று கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். பகவான் வேதத்துக்கு மேலே இருப்பார், மலைகளுக்கு மேலே இருக்கார், எல்லாத்த விட பக்தர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிறார். அப்போ ஆழ்வார் புரிஞ்சுவிட்டது, நான் பிறந்தேன்னு சொன்னால் வெறும் பிறவி எடுத்தால் இது புரியாது. நிற்கிறதோ இருக்கிறதோ கிடந்ததோ என் நெஞ்சுக்குள்ளே அப்படிங்கிறது எப்போ புரியும்? ஞானப்பிறவி எடுத்தால் தானே புரியும். அப்போ ஜாத கர்மான்னு சொன்னால் சரீர ஜாதம் மட்டும் இல்லை, ஞான ஜாதம். அறிவு இந்த குழந்தைக்கு ஏற்படணும்னு சொல்ல வேண்டுமே. அப்படி அந்த குழந்தை பிறக்கிறச்சேவே என்ன கட்டாட்சம் இருக்கணும் தெரியுமோ? மதுசூதனனுடைய கட்டாட்சம் இருக்க வேணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ச விஜ்ஞேயா சாத்விக சத் விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா ஜாயமானம் கி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதன சாத்விக சத் விஜ்ஞேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா. அந்த குழந்தை பிறக்கிறச்சேவே
மதுசூதனன் பெருமாள் கட்டாட்சிக்கணும். கட்டாட்சித்துட்டா சத்தகுணமாக வளருமா, மோட்சத்தில் ஆசையோடு வளர்ந்துடுறாராம். அப்போ அந்த ஜாதகர்மா பண்ணச்சு இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதுசூதனன் கட்டாட்சிக்கணும், ஷடங்கிற வாயுவை உதச்சி சரணம், இது ஞானப்பிறவியாக இருக்கணும். இனிமே பெருமாள் இந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். அது புரியத்தானே மேன்மை. அப்போ அந்த பெருமாள் கட்டாட்சித்தா சத்தகுணத்தோடு வளரலாமே, மோட்சத்தில் இச்சையோடு வளருமே. அதைத்தான் ஜாதகர்மத்தின் போது ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். திருவங்கியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் பண்ணார். எத்தனை இடத்திலே குழந்தை பிறந்தவுடன் ஏதோ மூலையில் வீசிட்டு போகிறது பார்க்கலையா நம்ம? அதுக்குன்னு திட்டங்கள்லாம், தொட்டில் திட்டங்கள்லாம் வச்சுருக்காளே. எங்கேயோ குப்பை தொட்டியில் போட்டு போய்ட்றா, அவளுக்கு என்ன ஆபத்தோ என்னவோ, பல குழந்தைகள் காப்பாற்ற முடியலையோ என்னமோ, என்ன யார் உறவில் என்ன மாதிரி குழந்தை பிறந்ததோ என்னமோ, எத்தனை இருக்குது. நாம் இந்த சம்ஸ்காரம் நினச்சிட்டு அழகாக சொல்லிட்டு போடுறோம், கேட்டுன்றோமே தவிர இதற்குள் உலகத்தில் இருக்கிற அவலங்களை பார்த்தோமானால் அவரவர்கள் படுற துன்பங்களை பார்த்தா கோட்டானு கோட்டி அத்தனை இருக்குது. ஆனால் அது அத்தனையும் தாண்டித்தான் நாதனா பகவான் நமக்கு இருக்கிறார். கஷ்டம் இல்லாத லோகம் இல்லை, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த கட்டத்தை எல்லாத்தையும் தாண்டறதுக்கு தானே முழுமுதலாய் தன்னுடைய திண்கடல் சேரேன்னு ஆழ்வார் பாசுரம் இல்லையோ, திண் என்ற திருவடிகளோடு பகவான் நின்றுருக்கார். திருவங்கியாழ்வார் சாதிக்கார், எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்து அகன்றபின், என் தாய் தந்தை என்னை பெற்றுட்டு போட்டுட்டு போயிட்டார்னார் அவர். எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்து அகன்றபின், அப்போ எனக்கு யார் அப்பா அம்மா வந்தான்னால் அம்மானும் அம்மனையும் அடியேனு காகி நின்றார். அப்போ எனக்கு பெத்த தாய் தெரியாது, பிறப்பித்த தந்தை தெரியாது, எனக்கு மாதா பிதாக்களா பகவானே வந்தான். வயலாளி மணவாளனு நாச்சியார் வந்து தான் என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்கார்கள்னு திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார்.